என்பது ஒரு வல்லமை. This resurrection is a power. இந்த வல்லமையை எவனாலையும் யாராலையும் தடுக்க முடியாது. Nobody can hinder this power. எந்த அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. No empire can stop it. எந்த சீலும் நிக்க வைக்க முடியாது. No seal can stop it. எந்த கல்லும் அடைச்சு வைக்க முடியாது. No stone can hinder it. ஏன்னா இந்த உயிர்த்தெழுந்தது ஒரு வல்லமை. Because this resurrection is a power. நான் சொல்றேன். Let me tell you. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in Jesus Christ? இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. Amen. If those who believe in Jesus has that power in them. இந்த வல்லமை This power உங்களுடைய தகுதியினால வந்ததல்ல. It is not based on your qualification. அவருடைய உயிர்த்தெழுதனால வந்தது. Because of his resurrection. இப்படி சொல்றேன். Let me tell you like this. இப்போ உங்களுக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறதுனால since you have the power of resurrection in you, உங்களை யாரும் போட்டு மூட முடியாது. nobody can shut you inside. உங்களை மூடுறதுக்கு எவ்வளவு பெரிய கல்லு போட்டாலும், no such a great stone can be used, எவ்வளவு பெரிய சீல் போட்டாலும், or how big the seal is, எவ்வளவு பேர் காவல் காத்தாலும், how many of you can guard it, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை the resurrection power deep in you, எல்லாத்தையும் தகத்தெறிந்து வெளியே வந்துரும். shatter out everything and come out. என்ன எதாலையும் அடிச்சு வைக்க முடியாது. Nothing can stop me. உங்களை கல்ல போட்டு நான் மூடி வைக்கிறேன். I want to just put a stone and stop you. ஒரு கிறிஸ்தவனை யாரும் எதை கொண்டு அடக்கவே முடியாது. Nobody can stop a Christian with anything or whatever he has. ஒருத்தனை வெட்டினா 100 பேர் எழுஞ்சுப்பான். One person is cut down, 100 will get up. 100 பேரை வெட்டினா 100 கோடி பேர் எழுஞ்சுப்பான். 100% will shut down and 100 crores இந்த will rise up. சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதுன்னு தடுத்தினா அந்த பகுதி முழுவதும் வானத்திலிருந்து அனல் அபிஷேகம் இறங்கும். If you say that you want to stop the gospel, there will be heaven fire set open. எந்த பிலாத்தாலையும் இதை தடுக்க முடியாது. No pilot can stop it. உன்னை எழுதி வச்சிங்க. Write it down. 150 கோடி உள்ள நம்ம தேசம் ஒரு நாள் ஒரு எழுப்புதலை பார்க்கும். 150 crores people of a country will see a revival one day. உங்களால என்னால பார்க்கும். Because of you and me to see. Why? உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற வல்லமை, the power in you and me, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தடைகளையும் தகத்தெறியும். every hindrances in the world can break it out. உங்களை தடுத்து நிறுத்துற சக்தி இந்த உலகத்துல எவனுக்கும் எவருக்கும் கிடையாது. There is no one has the power to stop you and உங்களை போட்டு புதைக்கிற கல் இந்த பூமியிலே கிடையாது. there is no stone to bury you inside the world. உங்களை செயல்படாமல் விடுவதற்கு இந்த உலகத்துல எந்த அரசாங்க சீலும் கிடையாது. there is no seal of government that can put you inactive in the உங்களை world. எந்த செங்கலிலும் போட்டு கட்டி வைக்க முடியாது. they cannot bound you in any chains. உங்களை யார் காவல்ல நின்றாலும் anyone can stand as a நீங்கள் வெளியே வந்து வெற்றியாய் வாழ்வது நிச்சயம். surely you will overcome and live as a அது சத்தியம். it is a promise. இது உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை இருப்பதனால இது நடக்கும். it is because the power of resurrection is deep inside you, it will happen. சொல்லுங்க, உங்களை யாரும் புதைக்க முடியாது. nothing can bury you. வச்சா மேல வந்துருவோம். if you are buried, you will come out. தடுத்தினா உடைச்சுன்னு வரும். if you stop, you will overcome சீல் it. போட்டினா ஒண்ணு இல்லாம ஆகிரும். if you sealed it, you will over it. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? how many of you believe this? இப்ப சொல்லுங்க. now you say அவர் உயிர்த்தெழுந்தது அவருக்கா நமக்கா? he has resurrected for him or us? ஹalleluya. hallelujah. வேதம் சொல்லுது பாருங்க. bible says, அங்க அந்த ரொம்ப நல்ல வார்த்தை, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப தியானம் பண்ணியிருந்தேன். it's a beautiful verse and I was meditating on it. அந்த வாசல் இந்த கல்லை புரட்டி they rolled the stone upon it, தள்ளி and they rolled it அதன் மேல உட்கார்ந்தான். and he sat upon it. நீங்க யோசிச்சு பாருங்களேன். think about it. அங்க வேற எந்த கல்லும் இல்லையா? no other stone on it. ஏன் வேற பக்கத்துல ஏதோ ஒரு குகை இல்லையா? there were no other cave there. ஏன் வேற ஒரு மரம் இல்லையா? there were no other trees. எது மேல உட்கார்ந்தான்? on what he sat? சொல்லுங்களேன். say, எந்த கல்ல போட்டாங்களோ whichever stone is used, அதையே தள்ளி he rolled it அது மேலே ஏறி and he அது மேலே உட்காரும். and he sat upon it. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? how many of you believe this? என்ன மூடுற கல்லு தான் the stone which closed me, நான் உட்கார்ற கல்லு. that's the throne for me. உலகம் முழுவதுக்கும் the whole world should see. ஒரே ஒரு கல்லறை தாங்க பேசும். one empty tomb இந்த will speak. உலகத்துல இருக்கிற எல்லா கல்லறையும் மௌனமா இருக்கும். all the other tomb is இந்த silent. உலகத்துல இருக்கிற எல்லா கல்லையும் துக்கத்தை பேசும். all the other stone will speak இந்த sorrows. உலகத்துல இருக்கிற எல்லா கல்லையும் வேதனையை பேசும். all the other speaks will இந்த sorrows. உலகத்துல இருக்கிற எல்லா கல்லறையும் மரணத்தை பேசும். all the other grave speaks death. இந்த உலகத்துல ஒரே ஒரு கல்லறை உயிர்த்தெழுதலை பேசும். one tomb and one grave இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு கல்லறை மகிமையை பேசும். one grave speaks the இந்த glory. உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு கல்லறை இந்த உலகத்தினுடைய நம்பிக்கையை பேசும். one glory, one speaks about one hope in this world. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை. that is the tomb of Lord Jesus இந்த Christ. உலகத்துல பேசுகிற ஒரே கல்லறை, the only tomb which is அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை. that is the tomb of my அந்த Lord Jesus கல்லறை Christ. இந்த உலகத்துக்கு 2000 வருஷமா ஒரு செய்தியை அறிவிக்கிறது. 2000 years it speaks a message to ஓ the world. மனுகுலமே, oh human race, பயப்படாதே. do not be நீ worried. கொரியாவா இருக்கலாம், you can be Korean, நீ ரஷ்யனா இருக்கலாம், or a Russian, நீ அமெரிக்கனா இருக்கலாம், or an American, நீ இந்தியனா இருக்கலாம், or an Indian, நீ இலங்கையை சேர்ந்தவனா or a இருக்கலாம், Sri Lankan. இந்த உலகத்துல நீ யாரா வேணா இருக்கலாம். whoever you might be, நான் உனக்கு ஒரு செய்தியை I சொல்றேன். will tell you a message. உனக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். I will give you a sweet. என் கல்லறை சந்தோஷத்தின் கல்லறை. the gospel is my grave, is the பயப்படாதே, joy of grave. பயப்படாதே. Don't be scared. உன் கல்லறையில் துக்கங்கள் இருப்பதில்லை. there will be no worries in your grave. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கல்லறையும் இந்த கல்லறையை போல மாற்றுவதற்காகவே நான் உயிரோடு எழுந்து
எழுந்து வந்தேன். I have resurrected so that to change every grave in the world to change like my grave.